ஹாய் காய்ஸ். டிஸ்னி 10 வருஷம் கழிச்சு கோமா ஸ்டேஜ்லேருந்து எந்திரிச்சு ஜூட்டோபியா 2 ட்ரெய்லரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நான் 10 நாள் கழிச்சு அதை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். வாங்க. வணக்கம் டு ஆடியோ பெட்டி. ஜூட்டோபியாங்கிறது ஒரு மேமல்ஸ் மெட்ரோபாலியன் சிட்டி. இந்த சிட்டியில் எல்லாரும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில் நான் போலீஸாகி ஒரு நல்ல கேஸை எடுத்து அதை சால்வ் பண்ணி பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வருவேன்னு கனவு கொண்டிருக்கிற ஜூடி ஹாப்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் ஒரு பயங்கரமான கேஸை நோக்கி போகிறாங்க. அங்கே அவங்க நம்ம நிக் வைல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. அவங்க அப்படி இப்படி நாய் இப்போ அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிட்டாங்க. அந்த நிக்குங்கிறவரும் போலீஸ் ஆகிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா ஜூட்டோபியா 2ஓட கதை. ஜூட்டோபியா 2ல் இவங்க திருப்பி ஒன்று சேர்ந்து ஒரு கேஸை சால்வ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாத மாதிரி தோணுது. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு பாம்பு கேரக்டரையும் இவங்க எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. சரி, ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஜூடி ஹாப்ஸும் நிக் வைல்டும் ரிட்டர்ன் ஆறாங்க. அதுவே ஒரு ஹாப்பியான விஷயம். எஸ், இந்த கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பறக்க விட்டுருந்தாங்க. ஸோ இவங்க எப்படி பண்ண போறாங்க ஏதுங்கிறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டா இருக்கும். ஆனா என்னன்னா டிஸ்னி இதை இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கும் போது தான் லைட்டா கொஞ்சம் பீதியா இருக்கு. பட் பிலீவ் இன் டிஸ்னி. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. போன பாட்டில் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க 600 விதமான அனிமல்ஸை போன பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பாட்டில் அதுக்கும் மேலே போய் டெசர்ட் டியூன்ஸு, செமி மேமல்ஸ் எல்லாம், செமி வாட்டர் மேமல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் செட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்ப்போம். டிஸ்னி தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க. டிஸ்னி ரொம்ப பிடிச்ச படம். மற்றவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால் பார்த்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவங்க ஒரு பாம்போடே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பாம்பு ஏதோ தப்பு பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மேபி நம்மளோட இவங்களுக்கு இவன் என்னைய மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணி அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். போலீஸ் எல்லாம் இவங்களை தடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதையில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், நம்ம ஜூடிக்கும் வைல்டுக்கும் நடக்க போகிற இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்திருக்கிற அந்த இடம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன எனக்கு பயம்னா, டிஸ்னி பல ஃப்ரான்ச்சைஸை மாசாக ஆக்கியிருக்காங்க, பல ஃப்ரான்ச்சைஸை தூசாக ஆக்கியிருக்கிறாங்க. ஜூட்டோபியா அதில் எதில் வரப்போகுதுன்னு தெரில. எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரிஜினல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நியூ வாய்ஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. விஷுவலி ஒரு மாதிரி சூப்பர் ட்ரீட்டான ட்ரெய்லராக தான் இருந்தது. மியூசிக்ஸும் செமையாக பண்ணியிருக்காங்க. ஜூட்டோபியா 2 உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். டிஸ்னி சொதப்பிடாதீங்க. எனக்கு ஜூட்டோபியா 1 ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜூட்டோபியா 2க்கு நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னவா இருந்தாலும் சரி, அந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் ஜூட்டோபியா 2 பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜூட்டோபியா 1 படம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? எந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? இதை பற்றிலாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து